வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, அதாவது யூடியூப்பில் எல்லாத்துக்குமே 21லேருந்து 26 வரைக்கும் வருமானம் வரும். அந்த வருமானத்தை எடுப்பாங்க. ஆனால் இவர் அந்த வருமானத்தை எடுத்துகிட்டு ஃபுல் போதை 2 நாள் ஃபுல் போதையை போட்டிருப்பார். 2 நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, ஏன் இளவரசர் வீடியோ போடல, இளவரசர் வீடியோ போடலன்னு. இளவரசர் நான் தான் சொன்னேன்லங்க, 2 நாள் ஃபுல் போதையை போட்டு மட்டையாயிருப்பார், வீடியோ போட்டிருக்க மாட்டார். இப்போ உங்களுக்கே தெரியுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அவரோட மூஞ்சி பாருங்கள், அந்த போதை என்ன தெளியல, அந்தளவு குடிச்சிட்டு மட்டையாகி படுத்திருப்பார். அதனால தான் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, உங்களுக்கே தெரியுன்ட்டு. என்னமோ இவர் வேலை வெட்டிக்கு போய் என்னமோ களைச்சி அப்படியே ரெஸ்ட் எடுத்துருக்க மாதிரி உங்களுக்கே தெரியுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். இந்த குடும்பத்துக்கு நடிக்கிறத தவிர வேறு எதுவும் இங்கே தெரியாது. உதாரணத்துக்கு இன்றைக்கி காஷ்மீரில் எத்தனையோ அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுருக்குறாங்க. அந்த வீடியோவெல்லாம் இவங்க சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குடிகார போதையாசாமி ஃபேமிலி நடிச்சிருக்கிற வீடியோ தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுய அறிவு இன்றைக்கும் இல்லைங்க, என்றைக்குமே வரப்போகிறதில்ல. அவங்களெல்லாம் 1ஆம் நம்பர் முட்டாள் மக்கள். அவங்கள மட்டும்தான் சொல்கிறேன், எல்லாரையும் நான் சொல்லலை. அதாவது இந்த ஆளோட பேச பாருங்கள், ஃபுல் போதை இன்னும் தெளியாட்டுக்குது. பக்கத்தில் அவங்க மனைவி வேறு தலை வேறு ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அவங்களத்தான் சொல்லணும். ஒரு புருஷன் கெட்ட வழியில் போனால் திருத்தர வேண்டிய கடமை அவங்க மனைவிக்கு இருக்குது. ஆனால் இந்த அம்மா அவங்களுக்கு சப்போர்ட்டு. புருஷன் எவ்வளோ வேணால் குடிப்பார், அதெல்லாம் வீடியோவெல்லாம் பேச மாட்டாங்க. நாங்களில் நடிக்கிறோமா ஊன்னு ஆக்ட் பண்ணுவாங்க. மொத்தத்தில் இந்த தம்பதிகளுக்கு நடிக்கிற விட்டால் வேறு எதுவும் கிடையாது. நம்ம கோயிலில் போனால் நான் ஒருத்தருக்கு வெளியில் உட்காந்துருந்தேன்னா அவங்களுக்கு அன்னதானம் எதுக்கு போடுறாங்க, அவங்க வேறு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லைனால அன்னதானம் போடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வியூஸு பணத்துக்கு போயலாம் வியூஸாக மக்கள் கையேந்தி கொடுக்குறாங்க. அந்த வருமானத்தில் இவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த மக்களுக்கு சுய அறிவு கிடையாது. எத்தனையோ வீடியோ இருக்குது. இன்றைக்கி யூடியூப்பில் ட்ரெண்டிங் என்னென்னா, குடிச்சிட்டு வீடியோ போடுறது, கெட்ட வார்த்தை பேசிட்டு வீடியோ போடுறது, குடும்பத்தை காட்டி வீடியோ போடுறது, குழந்தை காட்டிட்டு வீடியோ போடுறது. அப்புறம் பார்த்தா எங்களுக்கு வழி இல்லைன்ட்டு இறக்கப்பட்டு வீடியோ போடுற வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது நல்ல வீடியோ இருக்குது. ஒரு அக்ரி வீடியோ, ஒரு கோயில் திருவிழா வீடியோ, ஒரு சாமி அழைக்கிற வீடியோவெல்லாம் கண்டிப்பாக பார்க்க மாட்டேங்க. அவங்களுக்கு சுய அறிவு இன்றைக்கும் இல்லைங்க, என்றைக்குமே வர போகிறதில்ல. அப்புறம் கொந்தளிச்சுட்டு பேசுவாங்க. இவங்கள பற்றியே பேசி வீடியோ வியூஸ் வாங்குறீங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி காட்டிட்டு மக்கள்கிட்ட வியூஸ் வாங்கி வருமானம் பார்க்குறாங்க. மொத்தத்தில் சுய அறிவு இவங்க சப்ஸ்கிரைபருக்கு இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே வராது. இந்த ஆளை பார்த்தீங்கன்னா ஃபுல் போதை. அவரே சொல்கிறாரு, நான் 26ஆம் தேதி ஒரு ஆட்டம் ஆடுவேன். என்ன ஆட்டம்னா, குடிச்சிட்டு சம்பளம் சம்பளம் வேலை வெட்டிக்கு போயெல்லாம் வரலிங்க. அதாவது ஃபேமிலி காட்டி வீடியோ போட்டு அதில் வருமானம் லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துட்டு அந்த 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஃபுல் போதையில் இருந்திருப்பார். இந்த போதையும் கூட தெரியல. இந்த மாதிரி போதையாசாமி வலைதளத்தில் இருக்கிற வரைக்கும் வலைதளம் உருப்படாது. இவங்க வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இவங்க வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. மொத்தத்தில் அது அந்த அம்மா வேறு பக்கத்தில் தலை வேறு ஆட்டுது. 2 பேர் அந்த அம்மா பார்த்தா எரிச்சல் தான் வருது. ஒன்றுமே புரிஞ்சுங்களா? புருஷன் மட்டையாகி இப்போ படுத்திருக்க 2 நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருப்பேன், இளவரசர் 2 நாள் வீடியோ போடலினா அவர் குடிச்சிட்டு மட்டையாகி படுத்துட்டு இருப்பார். அவரோட ஃபேஸை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் 2 நாள் வீடியோ ஏன் போட முடியல, குடிச்சிட்டு மட்டையாகி படுத்திருப்பார். ஏன்னா சம்பளம் வந்திருக்கு. சம்பளம் இப்படி வந்திருக்கு, வேலை வெட்டிக்கெல்லாம் போய் கிடையாது. சும்மா ஓசி வருமானம், இலவச ஓசி வருமானம் வந்துட்டுருக்குது. அந்த வருமானத்தில் தான் இவர் இவ்வளோ ஆட்டம் ஆடுறாரு. இந்த மாதிரி ஆள் இருக்கிறதுக்கு வலைதளம் உருப்படாது. இன்னி போய் வீடியோ போட்டு வருவாருங்க. ஃப்ரிட்ஜு வாங்குறேன், வாஷிங் மிஷின் வாங்குறேன். ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்குறதுல எதில்? ஓசி வருமானத்தில், இலவச வருமானத்தில். உழைச்செல்லாம் வாங்குறேன். எல்லோரும் வீட்டிலும் உழைச்சி வாங்குவாங்க. ஆனால் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு மட்டையை அது ஒரு வீடியோ, குழந்தை காட்டிட்டு வீடியோ. இன்றைக்கி மாதம் 1லேருந்து 1.5 லட்ச ரூபா வந்திருக்கு. இவர் காரு, பைக்கு, அப்புறம் பார்த்தா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், வீட்டில் இருக்கிற மளிகை பொருள் எதுவுமே உழைச்சி வாங்கியிருக்க மாட்டார். எல்லாமே ஓசி இலவச வருமானம் வாங்கியிருக்காரு. மொத்தத்தில் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு குடிகார ஆசாமிங்கிறது பட்டமே கொடுக்கலாம். அதாவது அவங்க வேறு தலை வேறு ஆட்டிகிட்டு இருக்காரு. 2 நாள் வீடியோ போடலிங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் நிம்மதியாக இருந்தது யூடியூப்பில். இன்னி போய் ஃப்ரிட்ஜு வாங்குவாருங்கோ, வாஷிங் மிஷின் வாங்குறாங்க. எதில் வாங்குறீங்க? மக்களோட பணத்தில் வாங்குறீங்க, இலவச ஓசி வருமானத்தில் வாங்குறீங்க. அதாவது சம்பாதிச்சாலும் வாங்கவே கிடையாது. மொத்தத்தில் இந்த மாதிரி வீடியோ பார்க்குற ஆளுகளுக்கு சுய அறிவு இருக்குதான்னு கேட்டால் இல்லை. நிறைய பேர் எத்தனையோ வீடியோ இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்குறது விட்டு போட்டு இந்த குடிகார ஆசாமி வீடியோ பார்க்குற வரைக்கும் திருந்த மாட்டாங்க.